ஹலோ ஜாலி டெக்ஸ் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிக் பாஸ்ல நடந்த சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னது, பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து தொடங்கிட்டா. அப்படியா? அவன் சொல்றதை எதையும் நம்பாதீங்க. நான் அப்படி சொல்லலையே போகனா. இன்னும் தொடங்கல. ஆனா நம்ம இப்ப பார்க்க போகுது பிக் பாஸ் சீசன் 7. ஓ, பிக் பாஸ் சீசன் 7 பத்தி பேச போறியா? அப்படிலாம் கிடையாது, அதுவும் கிடையாது. நம்ம தமிழ் பிக் பாஸே கிடையாது. ஓ, தெலுங்குல இப்ப பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி பேச போறியாடா? அதுவும் பேச போறது இல்ல. சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொன்னிடுவேன். இந்த முறை சரியா சொல்லிடுறேன். நம்ம இப்போ பிக் பாஸ் சீசன் 7 பேச போறோம். அதுவும் மலையாளத்துல நடக்குது. அது இப்ப கிட்டத்தட்ட 50 எபிசோட தாண்டி போயிட்டு இருக்கு. சோ அந்த பிக் பாஸ்ல ரீசெண்டா இன்ஸ்டாகிராம், எக்ஸ்ல அப்படின்னு சொல்லி மீமா போட்டு ரீல்ஸா போட்டு தள்ளுறாங்க. சோ அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? சோ நம்ம போய் பார்ப்போம். அதுல என்னோட கருத்து என்ன அப்படின்னு இந்த வீடியோட கடைசியும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சும்மா ரேண்டமா எனக்கு பிக் பாஸ் மலையாளத்தில் என்ன பார்க்க போகிறோம், எந்த போய் பார்க்க போகிறோம்னு தெரியல. சும்மா ரேண்டமா ஸ்க்ரோல் பண்ணி ஒரு எபிசோட ஓப்பன் பண்ணி கொஞ்சமா தள்ளி விட்டதுக்கப்புறம் மோகன்லால் வந்து, அதான் நம்ம லாலைட்டன், அவர் வந்து ஒரு பொண்ணை எவிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அவ பேர் மஸ்தானி. ஸோ எவிட் ஆனோடனே அந்த பொண்ணு எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு வெளியே வரும்போது ஒருத்தன் குஷியை தாங்க முடியல. குதிக்கிறான், தாவுறான், ஓடுறான். இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறான். அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து இன்னொரு பொண்ணும் அவனுக்கு முகமுடி எடுத்து கொடுத்து சந்தோஷமா குதிக்கிறா. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. ஸோ எனக்கு ஒரு டவுட், ஒரு பொண்ணு எவிட் ஆகி போகுது. ஸோ வருத்தப்பட தான் செய்யணும். ஸோ அட்லீஸ்ட் வருத்தப்படல, அந்த பொண்ணு பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் அமைதியா ஓரமா தான் நிக்கணும். இவன் என்னடா இவ்வளவு சந்தோஷமா படுறான், இவனுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு, மூதேவி டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. சாரி ஒரு வாரம் முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆளை எவிக்ட் பண்றாங்க. அப்போ அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லார் கையிலையும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் நாமினேஷன் இருப்பாங்கல்ல, அந்த 5 பேர்த்தையும் கூப்பிட்டு முகமுடி போட வச்சு பாட்டை போட விட்டாங்க. ஸோ அங்க இருந்து ஒருத்தன் துப்பாக்கியோட வரான், வந்து அவங்களோட சேர்ந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா? சே காட்டுங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு. பட் பின்னாடி நிக்கிற, அதாவது எவிக்ஷன் ப்ராசஸ்ல இல்லாத அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அப்படியே பயத்திலே இருக்காங்க. யாரை கூட்டு போறாங்க அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்காங்க. சோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன ஒரு ஆளை கூட்டு போறாங்க, இவங்க இல்ல. ரெண்டாவது ஒரு ஆளை கூட்டு போறாங்க, இவங்களும் இல்லையா. சோ மூணாவது ஒரு ஆளை கூட்டு போய் அப்படியே வெளியே போயிட்டாங்க கேட் விட்டு. என்னடா நடக்குது, ஒருத்தங்கிட்ட பாய் கூட சொல்லல, சடனா கூட்டு போயிட்டீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆடியோ கீடியோ கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதாமா. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? இப்ப எதுக்கு இப்ப இவங்க எவிக்ஷன் ஆனாங்களா ஆகலையா எனக்கு தேவையே கிடையாது. இப்ப எதுக்கு இந்த சம்பவத்தை சொன்னா, ஆல்ரெடி சொன்னல, மஸ்தானின்னு ஒரு பொண்ணு எவிட் ஆகும்போது ஒருத்தன் வந்து குதிச்சான்ல. ஏன் குதிச்சான், அதுக்கு காரணம் தான் இது. இந்த மாதிரி இவங்க எவிட் ஆகி போயிட்டு இருக்கும்போது அந்த மஸ்தானி பொண்ணுக்கு சந்தோஷமா பாய் see you அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கேமரா முன்னாடி உட்காந்து ஆடுது. இந்த மாதிரி எல்லாரையும் அனுப்புங்க, நல்ல விஷயம், கரெக்டா அனுப்பிட்டு இருக்கீங்க, கரெக்டா விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கா. Thank you so much. Superb decision. Thank you பிரேక్షకులకు. Thank you. ரொம்ப குஷியோ? ஓகே ஆயிடுச்சுல, உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. அப்போதான் தெரிஞ்சு இந்த வன்மத்தை தான் மஸ்தானி, அதாவது அந்த ஆடின பொண்ணு வெளியே போகும்போது குத்துனாங்க பாருங்க. மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா சொல்லியா? ஆனா இதை நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த முகமுடி போட்டு ஒருத்தங்க எவிக்ட் பண்ணாங்கன்னு சொன்னல, அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த டான்ஸ் ஆடிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை கூட்டு போயிருப்பாங்க, ஒரு பெண்மணியை. ஆனா அந்த பெண்மணி கூட்டு போகும்போது கூட மஸ்தானி குதிச்சுட்டே இருக்காங்க. சோ இந்த மஸ்தானிக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் மேலயுமே பகையா இருக்குமோ? അപ്പാണ് ഈ ഹൗസിൽ തുടരാൻ ഒട്ടും അനുയോജ്യമല്ല. അത്രയും മോശപ്പെട്ട വാക്കാണ് എന്നെ വിളിച്ചത്. நீ நல்லவன், நான் கெட்டவன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி சம்பவம். அது என்னன்னு தெரியல. ஆரியன் ஒருத்தர் இருக்கான், அது மட்டும் இல்லாம அனுமோல்னு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு, வாக்குவாதம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரியன் வந்து அனுமோல் பொண்ணு கிட்ட மட்டும் சண்டை போடல, மத்த எல்லாரும் பொண்ணுகிட்டையும் சண்டை போடுறான். ஆனா என்ன சண்டை போடுறாங்கன்னு சத்தியமா புரியல. உடனே ஆரியனுக்கு கிச்சன்ல இருந்து கத்திட்டே இருக்கும் போது ஒரு விஷயத்த பண்ணா பாருங்க. ഫുഡിന്റെ കാര്യത്തിൽ കുറച്ച് മനുഷ്യത്വം കാണിക്കണോ? അല്ല നിനക്ക് മാത്രം കഴിച്ച പോലെ എല്ലാവർക്കും ഫുഡ് കൊടുക്കണം കേട്ടാ. നിനക്കിത് അറിയോ?
அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிய பண்ண அவன் சிரிக்கிறான். டேய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. டேய் இதெல்லாம் ஒரு சம்பவமா? இதை தான் சொல்ல வந்தியா அப்படிங்கிட்ட? சரி இது சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு. அடுத்த சம்பவம் வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 7ல மலையாளத்துல ஒரு கண்டஸ்டன்ட் அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு ஆள் இல்ல 2 பேர். அவங்க பேர் என்ன, நூரா ஆதிலா. ஸோ இவங்க 2 பேருமே லெஸ்பியன் கப்புள். ஸோ இவங்க வந்து லெஸ்பியன் கப்புள் மட்டும் கிடையாது, இவங்க டிஜிட்டலா கண்டென்ட் கிரியேட்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இவங்க ஃபேமஸும் கூட. ஸோ இவங்க உள்ள விட்டதே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்துக்காண்டி தான். ஸோ அப்படி என்ன கான்ட்ரவர்சி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கு தான் சண்டை. என்ன மாதிரி சண்டைனா, அங்க ஒரு டாஸ்க் நடக்குது. எல்லா பிக் பாஸ்லயும் நீங்க பாத்துருப்பீங்க, தமிழ் பிக் பாஸ்லயே தொழிலாளி முதலாளி அப்படின்னு ஒரு டாஸ்க் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டாஸ்க்ல தொழிலாளியை சூப்பர்வைஸ் பண்றதுக்காண்டி நூறா பொண்ணு வந்து அங்க சூப்பர்வைசரா இருந்திருக்கா. ஸோ அந்த சூப்பர்வைசர் இருந்த பொண்ணு வந்து அங்க இருக்கிற தொழிலாளிகளை வந்து ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்திருக்கா, சீக்கிரம் பண்ணுங்க. ஆனா அவங்க ஸ்பீடா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஸ்பீடா பண்ணுங்க நை நச்சு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு காண்டான தொழிலாளிகள் எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த சண்டை அங்க மட்டும் இல்லாம அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களா, ஸோ அப்பவும் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த ஹோல் ப்ராசஸோட இது நேரா போய் லக்ஷ்மி கிட்ட போய் விடிச்சிருக்கு. லக்ஷ்மி என்னன்னா அவங்க கூட சண்டை போட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து எதர்ச்சியா ஆதிலாவும் நூறாவும் டாபிக் வந்து வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதிலாவும் நூறா இருக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி வந்து கொந்தளிச்சு, எனக்கு அவங்க சப்போர்ட்லாம் தேவையில்ல, அவங்க சப்போர்ட் வாங்கி தான் நான் இது இருக்கனா, ஒரு பொண்ணை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்களெல்லாம் வீட்லயே சேர்க்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிட்டாங்க சண்டேல. சோ இத குறும்படமா எடுத்து കാട്ടിയിരുന്നാங்க. ജോലി ചെയ്ത തന്നെത്താൻ നിൽക്കുന്ന രണ്ടുപേരും അടങ്ങി റെസ്പെക്ട് ചെയ്തിട്ട് അങ്ങനെ നിൽക്കുന്നവരല്ല. നിന്റെയൊക്കെ വീട്ടിലോട്ട് പോലും കേട്ടത്തോളമാരാ. ஸோ அப்போதான் தெரிஞ்சு எனக்கு என்னன்னு. இதுக்கு மோகன்லால் வந்து ஒரு சைடு கருப்பும் ஒரு சைடு ஜிகி ஜிகின்னு கலரா போட்டு வந்து மோகன்லால் வந்து லக்ஷ்மியை போட்டு கிளின்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பேசுவீங்களா, நூறாவும் அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. അറിയുകയും അവരെങ്ങനെയാണ് ജീവിക്കുന്നത് അറിയും. മറ്റുള്ളവർക്ക് ആർക്കും ഒരു പ്രശ്നമില്ല, നിങ്ങൾക്ക് മാത്രം എന്താണ് ഇത്ര പ്രശ്നം. ஸோ அதுக்கு லக்ஷ்மி வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்க வீட்லயும் ஒரு பையன் இருக்கான், ஸோ அவங்களும் இதை மாதிரி லெஸ்பியன் கப்பல்ஸ் கே கப்பல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது, ஸோ இது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்துட்டே இருக்கான், மாறவே இல்லை. இதுக்கு மோகன்லால் என்ன சொல்றாங்கன்னா, நீ சேர்க்கலன்னா என்ன, நான் அவங்கள எங்க வீட்டுல சேர்த்துக்குவேன், ஸோ நீ சேர்க்கலான்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படி இப்படின்னு ரொம்ப ஹார்ஸா மோகன்லால் வந்து அவரை போட்டு அடிச்சாங்க. ഇറങ്ങിപ്പോക്കോളൂ, ഷോയിൽ നിന്ന് ഇറങ്ങിപ്പോക്കോളൂ, അവിടെ നിൽക്കാൻ സാധ്യതയില്ല. வெட்டிக்கிறது இல்லையா, முடி வெட்டிக்கிறது இல்லையா, அப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி என் உடம்பு மாத்திக்கிட்டேன். இதுல தப்பு இருக்கு. ஆனா அடிச்சாலுமே லட்சுமி வந்து அவளோட ஸ்டாண்ட்ல இருந்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி லட்சுமியை போட்டு அடிச்ச மலையாள மக்கள் வந்து இந்த எபிசோடுக்கு அப்புறம் லட்சுமிக்கு ஓட்டு குமியுது, இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்னன்னா இது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா என்னோட ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த மாதிரி எப்பவுமே வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து தடை விதிக்காம எல்லாத்தையுமே லிபரலா விட்டோம்னா, ரூல்ஸ்னு ஒண்ணு இல்லைன்னா எல்லாமே நடக்கும், எல்லா தப்புமே நடக்கும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் லெஸ்பியன் ஹார்மோன்ஸ் பிரச்சனைனா ரேரா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, 1-2 பேத்துக்கு இருக்கும். பட் மெஜாரிட்டி இல்லாம சின்ன ஆசைக்காண்டி வெறும் செக்ஸுக்காண்டி மட்டும் போற மாதிரி எனக்கு தோணுது. பட் பேசின விதம் தப்பா இருக்கலாம். பட் என்னோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி லெஸ்பியன் கே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சர் மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கை வரலாறே மாற ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட வீக் ஆயிருவாங்க. சோ இது என்னோட கருத்து தான். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. ஆனா உன்னை வெளியே போக சொல்லிட்டாங்க பத்தியா, அதான் நியாயம் வேற நடைமுறை வேற. அடுத்த சம்பவம் என்னன்னா, திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு 40 வயசு பெரிய ஆளை போட்டு ஒரு 2 பொண்ணுங்க, அதாவது லட்சுமியும் மஸ்தானியும் போட்டு அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கிறாங்க கிடையாது, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வாக்குவாதம் பார்த்தா, நீ என்ன தப்பா தொட்டுட்ட, நீ வந்து தொட்டது எனக்கு வந்து தப்பா தெரியுது அப்படி இப்படின்னு லட்சுமி பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கு. இந்த விரல் இப்படி பிடிச்சி இப்படி மை வைப்பாங்க. சோ லட்சுமி தொட்டுட்டானா அந்த அவரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லட்சுமியை தொடல மஸ்தானியை தொட்டுட்டான்னு சொல்லி மஸ்தானி லட்சுமி கிட்ட சொல்லியிருக்கா. லட்சுமி வந்து அதுக்கு ஜட்ஜா இருந்து காம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கா. இது இஷ்யூ ஆகவே மாட்டேன். சீப்பா இவ்ளோ பிளேஸ் நல்ல நம்ம சீப்பான நீ ஓகே. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணு இல்ல, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, அங்க ஒரு போட்டி நடந்துட்டு இருந்திருக்கு. சோ அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பரிசு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த 40 வயசு ஆள் வந்து கை தட்டிட்டே வந்து, அதாவது தடுமாறி மஸ்தானி மேல விழுந்திருக்காரு. சோ மஸ்தானியை அவர் கட்டி பிடிச்ச மாதிரி விழுந்து கேமரால ரெக்கார்ட் ஆயிருச்சு. சோ இது வந்து எனக்கு தப்பா தெரியுது, தப்பான டச் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி மஸ்தானி வந்து லட்சுமி கிட்ட சொல்லியிருக்கா. லட்சுமி வந்து இதுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. ஆனா அவரு தடுமாறி விழுந்தேன், இது வந்து தெரியாம தான் விழுந்துச்சு, அப்பவுமே நான் சாரி எல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொன்னாலும் லட்சுமி விடாம சண்டை போட்டுட்டே இருக்கிறா.
போடாவா நீ போடான்னு பொண்ணு பார்த்து சும்மா இருக்க. எங்க அம்மா பத்தி எல்லாம் திருச்சி போ. ஆனா இங்க என்ன நடந்துச்சு ப்ராப்பரா பாப்போமா? அவர் தட்டி தான் விழுந்தாரா இல்ல வேணுக்குனே அவர் கட்டி பிடிச்சாரா பாப்போமா? படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும். கண்டிப்பா பாப்போம். என்ன இவ்வளவு தைரியமா இருக்காங்க அவங்க? ப்ளீஸ் கேஷ் மெமரி ரீவைண்ட் பண்றா. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. இந்த சீனை பார்க்கும்போது அவர் வேணுக்குனே விழுந்த மாதிரி தெரியல, தட்டி விழுறாரு, தெரியாம பிடிச்சிட்டாரு. அதுவும் தப்பான இடத்துல கூட பிடிக்கல, அவரோட வயிற்றுல தான் பிடிச்சாங்க. வயிறு தப்பான பிளேஸும் கிடையாது, ஏன்னா கேமரால தெளிவா இருக்கு. அப்பவுமே அவர் சாரியும் கேட்கிறாரு. ஸோ இது தப்பா தெரியல, பட் மஸ்தானி பொண்ணுக்கும் தப்பாவே தெரியல. அவங்க வந்து டவுட்டா இருக்கு, தெரியாம தொட்டாங்களா வேணுக்குனே தொட்டாங்களான்னு டவுட்டா இருக்கு. பட் அவங்க அப்பவே சாரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் லட்சுமி பொண்ணுக்கு இது தப்பாவே தெரிஞ்சுக்க சண்டை போடுறாங்க. ஆனா அந்த பெரியவர் வந்து நீ பாத்தியா, யூ கண்டோ அப்படின்னு சொல்லி ஒரேடியா பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்க்காமயே வந்து சண்டை போடுறாங்க. சோ இதுக்கு மோகன்லால் வந்து இதே விஷயத்த கேட்ட உடனே அவங்க வந்து இல்ல நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி, அவங்க அப்படி நினைச்சு நான் பேசல அப்படின்னு சொல்லி சாரி கேட்டாங்க. പേഴ്സണലി അറിയാവുന്നവർക്ക് അറിയാം. സോ അനിൽ ഐ എം റിയലി സോറി. സോറി ചെല്ലോ. ஆனா உண்மையில அதுக்கு சாரி கேட்ட லட்சுமி பொண்ணு வந்து லெஸ்பியன் கப்பலுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த லெஸ்பியன் கண்டென்ட்டுக்கு, அதாவது லெஸ்பியன் கே கண்டென்ட்டுக்கு, அதாவது வானவில் கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாம அவரோட ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் நின்னா. ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்டும் கூட. ஸோ இந்த ஸ்டாண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம நேரடியா ஐ திங்க் தமிழ் பிக் பாஸ் இருக்குல்ல, அதோட ரிவ்யூ வந்து நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபன்னா இருந்துச்சா இல்ல இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருந்துச்சான்னு சொல்லுங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி சம்பவம் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோட வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி பை.